friends, welcome to Krishna home garden. Friends, இன்னைக்கு வீடியோல நாம அறுவடையை பத்தி பார்க்க போறது இல்ல. நம்மளுடைய growbag gardenல என்னென்ன செடிகள் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, first நம்ம இந்த பந்தல் பகுதியில இருந்து ஆரம்பிச்சிருவோம். இங்க வந்து துணி காய போற கொடியில இருந்து சின்னதா ஒரு பந்தல் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து சிறகு அவரை, ஏர் பொட்டேட்டோ, அப்புறம் இன்னும் ஒரு சில அவரை ரகங்களை இங்க போட்டிருக்கேன். ஏர் பொட்டேட்டோ கொடி தான் காஞ்சு போச்சு. அது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்ததா இங்க நீங்க பாக்குற செடி வந்து பேய் விரட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து விளக்கேத்துற இலை. இந்த இலையை வந்து நம்ம விளக்கேத்தலாம், திரி மாதிரி திரிச்சு. காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, பச்சை இலையிலேயே விளக்கு நல்லாவே எரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வேணா இந்த செடியை எங்கேயாவது பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா இன்னொரு வீடியோல இதை பத்தி தெளிவா சொல்றேன். இங்க வந்து இந்த சாக்குல வந்து நான் ஒரு அவரைக்கொடி போட்டிருக்கேன், அது நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. அடுத்ததா பக்கத்துல இந்த க்ரோ பேக்ல தான் நான் ஏர் பொட்டேட்டோ நடவு பண்ணியிருந்தேன். இப்போ உள்ள வந்து அடியில் இருக்கக்கூடிய வேர்க்கிழங்கு இருக்கும். நான் அதை வந்து தோண்ட போறது இல்லை. இதுல இருந்து மறுபடியும் கொடி வளர்ந்து ஏர் பொட்டேட்டோ காய்க்கும். அதனால அதை அப்படியே விட போறேன். அடுத்ததா இது ஒரு மிளகா செடி. இதுக்கு பக்கத்துல இதுல தான் நான் சிறகு அவரை கொடி போட்டிருக்கேன். இதுல இருக்கிற சிறகு அவரை கொடியும் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுலயும் அடியில வந்து சின்னதா வேர்க்கிழங்கு வைக்குமா. அந்த கிழங்கு வந்து அடுத்த சீசன்ல முளைச்சு வரும்னு சொல்றாங்க. அது நம்ம இதுல அப்படியே விட்டு பார்ப்போம், வருதா என்னன்னு அப்புறம் தெரியும். அடுத்ததா இதுல இன்னொரு சிறகு அவரை கொடி இருக்கு, அது நல்ல உயிரோட தான் இருக்கு. இப்ப அடுத்ததா நிறைய துளிர்கள் வந்திருக்கு, காய்க்க ஆரம்பிச்சிரும். அடுத்ததா இந்த பக்கெட்ல வந்து இன்னும் எதுவும் விதைக்கல, மண்ணு ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து பாகல் கொடி போடலான்னு இருக்கேன். அடுத்ததா ஒரு நாட்டு தக்காளி செடி நல்லாவே காய்ச்சிட்டு இருக்கு. இது வந்து தானா முளைச்சது தான். நம்ம பிளான் பாட்ல ஏதோ ஒரு பாட்ல முளைச்ச செடியை இதுல தனியா நடவு பண்ணி விட்டது, அழகா வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் நீங்க பாக்குற பக்கெட்ல வந்து இந்த பந்தலுக்காக ஒரு கம்பியை நட்டிருக்கேன். இதுல தான் அந்த பந்தலை தூக்கி கட்டியிருக்கேன். இதுல ஒரு சில கோழிக்கொண்டை செடிகள் வளர்ந்துருக்கு, எல்லாமே பார்க்க அழகா இருக்கு. இதுல வந்து ஒரு சாமந்தி செடி வச்சிருக்கேன், பிரெஞ்சு மெரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய செடி. இதுல எல்லாம் மண்ணு ஃபில் பண்ணியிருக்கேன், இன்னும் எதுவும் நடவு பண்ணல. அடுத்ததா இங்க ஒரு மிளகாய் செடியும் தக்காளி செடியும் இருந்தது. தக்காளி செடி அறுவடை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததா மிளகாய் செடி நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல இதுல இருந்து ஒரு சாமந்தி செடி காஞ்சிருச்சு, வேற செடி நடவு பண்ணணும். அடுத்ததா கருவேப்பிலை செடி, அதுக்கு பக்கத்துல மிளகாய் செடி, இதுவும் மிளகாய் செடி தான். இதுல இன்னும் எதுவும் நடவு பண்ணல. அடுத்ததா காலிஃப்ளவர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருக்க இலைய கீழே தொங்குற இலை எதையுமே கோழிங்க விடுறதில்ல, எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்க. இதுல ஒரு மிளகாய் செடி, இது வந்து குண்டு மிளகாய். பாருங்க அழகா மிளகாய் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா புதினா. இதுலயே ஒரு கத்திரி செடி இருக்கு. இதுல வந்து நோய் தாக்கத்தால செடி காலி ஆயிடுச்சு. அடுத்ததா அடியில இருந்து துளிர் வருது. அடுத்ததா கோழிக்கொண்டை, ரொம்பவே வித்தியாசமான கலர்ல அழகா இருக்கக்கூடிய கோழிக்கொண்டை செடி. இதுலயே 2-3 கலர் சேர்ந்து வச்சிருக்கேன். அடுத்ததா இது ஒரு கத்திரி செடி தான். இது வந்து குண்டு வயலட் கலர்ல காய்க்கக்கூடிய கத்திரி. இதுலயே ஒரு எருக்கு செடி வளர்ந்துருக்கு. அடுத்ததா இங்கேயும் ஒரு மிளகாய் செடி தான். இது கூடவே புதினாவும் வளர்ந்துட்டு இருக்கு. இதுலயே ஒரு கோழிக்கொண்டை செடியும் இருக்கு. இதுக்கு பக்கத்துல வாடாமல்லி. இது வந்து நல்லா பெருசா வளர்ந்து தானா செடி காஞ்சிருச்சு, அதுல இருந்து மறுபடியும் துளிர் வந்திருக்கு. அப்படி இங்க பக்கத்துல பார்த்தோன்னா இங்கெல்லாம் கீரை வகைகள் விதைச்சிருக்கேன். ஒரு 4-5 ரக கீரைகள் விதைச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா வல்லாரை இருக்கு. அப்படியே இந்த க்ரோ பேக்ல ஒரு மிளகாய் செடி நடவு பண்ணியிருக்கேன். இதுலயும் தரப்பசலை, பருப்பு கீரை, நிறைய கீரைகளும் முளைச்சி வருது. அடுத்ததா இந்த சைட்ல இது வந்து ஒரு சிகப்பு தண்டுக்கீரை செடி நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து விதைக்காக விட்டுருக்கேன். அடுத்ததா இதுல இன்னும் எதுவும் நடவு பண்ணல. இதுல வந்து ஒரு உளுந்து செடி முளைச்சிருக்கு. இதுல வந்து எதுவும் நடவு பண்ணல. இது தானா முளைச்ச செடிங்க தான் எல்லாமே, கோழிக்கொண்டை, ரொம்பவே அழகா இருக்கு, அதனால விட்டுட்டேன். அடுத்ததா இதுலயும் இன்னும் எதுவும் நடவு பண்ணல, மண்ணு ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். அதுலயும் நிறைய கீரைங்க முளைச்சிருக்கு, அதனால இதெல்லாம் அறுவடை பண்ணலான்னு விட்டுட்டேன். இதுல இருந்து ஒரு தக்காளி செடி இருக்கு இந்த க்ரோ பேக்ல. அதுக்கு பக்கத்துல மிளகாய் செடி, அதுக்கு பக்கத்துல ஒரு சேப்பக்கிழங்கு செடி, அதுக்கு பக்கத்துல டிராகன் ஃப்ரூட் செடி. ரொம்பவே சூப்பரா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நிறைய பக்க கிளைகள் வந்து எல்லாமே இப்ப பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க நல்லா உயரமா வந்துருச்சு, இப்போ 1.5 அடிக்கு வளர்ந்துருக்கு. அடுத்ததா இங்க ஒரு தக்காளி செடி இருக்கு. இதுல நிறைய நோய் தாக்கம் வந்து இப்பதான் தெளிஞ்சு மறுபடியும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல பருப்பு கீரை, தரப்பசலை கீரைன்னு நிறைய கீரை ரகங்களும் முளைச்சிருக்கு. அடுத்ததா ஒரு காஸ்மோஸ் செடி. இது வந்து நல்ல பிரைட்டான எல்லோ கலர்ல பூக்கக்கூடியது. அதுக்கு பக்கத்துல மிளகாய் செடி. அடுத்ததா ஒரு முட்டைக்கோஸ் செடி நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்திலே அறுவடை பண்ணிடலாம். இப்பவே அறுவடை பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு.
நல்லாவே வந்துருச்சு இலைங்கள்லாம். அடுத்ததாக சாமந்தி செடி. அதுக்கு பக்கத்தில் ஒரு கத்திரி செடி இருந்தது, அது காஞ்சு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நீட்டு கத்திரி பாருங்கள், கத்திரிக்காயும் வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த செடி நல்லதாக இருந்தது, என்ன ஆச்சுன்னு தெரியல, வேர்பூச்சி தாக்கம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மிளகாய் செடிகள் இருக்குது பக்கத்தில். அடுத்ததாக புதினா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அறுவடை பண்ணணும். இப்போ அடுத்ததாக இங்கே எல்லாமே மிளகாய் செடிகள் தான். இது வந்து நிறைய கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய மிளகாய். எல்லாம் அறுவடை முடிஞ்சு திரும்பவும் பூக்கள் வருது. அடுத்ததாக ஒரு தண்டுக்கீரை செடி இருக்குது. இந்த க்ரோ பேக்கில் ஒரு குண்டு மிளகாய் செடி இருக்குது. ஹைப்ரிட் நித்திய கல்யாணி, ஹைப்ரிட் வின்கான்னு சொல்லலாம், அந்த செடி தான் இது. இது எப்படி விதையிலேருந்து முளைக்க வைக்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இங்கெல்லாம் வந்து டேபிள் ரோஸ் கலெக்ஷன் இருக்குது. ஒரு 10-11 கலர் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கார்டனில். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்ததாக இது வந்து பப்ளி மாஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சிட்ரஸ் வகையை சேர்ந்த ஒரு பழம். அதோட செடி விதை போட்டு முளைக்க வச்சுருக்கோம். எல்லாமே நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு. இது நல்லா வளரட்டும்னு இதிலே விட போகிறேன். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம தரைக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதில் தான் கொஞ்சம் தக்காளி நாற்று விட்டுருந்தேன். நம்ம கோழிங்க கிளறாங்கன்னு கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இது ஒரு குடமிளகாய் செடி. இதில் நோய் தாக்கம் வந்துச்சுன்னு கட் பண்ணி விட்டேன். மறுபடியும் நோய் தாக்கம் வந்துட்டு தான் இருக்குது. இது எடுத்துகிட்டு வேறு ஏதாவது செடி நடவு பண்ணணும். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு மிளகாய் செடி. இது நல்ல பெரிய பெரிய மிளகாயாக வரக்கூடியது. அடுத்ததாக பார்டர் பிளான்ட்டு. இது ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரே பாட்டில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த பாட்டோட சைஸை பாருங்கள். இந்த வாட்டர் பாட்டில் 20 லிட்டர் வாட்டர் கேனோட மேல் பாட்டில் தான் வச்சுருக்கேன். அதில் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். அடுத்ததாக ரெயின் லில்லி. இது ஒயிட் கலர். அடுத்ததாக இந்த ரொபஸ்டா வாழைக்கன்று. நம்ம ட்ரீம் கார்டன்லேருந்து ஒரு கன்று எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக இந்த வாழைக்கன்று வந்து ஏலகி. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் நடவு பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். இன்னும் நடவு பண்ணாமல் அப்படியே இருக்குது. இந்த செடியோட பேர் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக இது ஒரு டேபிள் ரோஸ் செடி தான். இந்த டிசம்பர் நல்லா டார்க்கான ரோஸ் கலரில் இருக்கக்கூடியது. இங்கே வந்து மிளகாய் செடி. இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பலாக்கன்று வளர்ந்துட்டுருக்கு. இதுவும் நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணுறதுக்காக வளர்த்துட்ருக்கேன். இன்னும் நல்லா வளரட்டும்னு விட்டுருக்கேன். அப்புறமா நம்ம நடவு பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு மிளகாய் செடி. இது வந்து மெக்சிகன் பெட்டூனியான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இது ரோஸ் கலர். நம்மக்கிட்ட வயலட் கலரும் இருக்குது. அது வந்து நம்ம நிலத்தில் நடவு பண்ணியிருக்கோம். வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய கார்டனில் இருக்குது. இது வந்து சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய நித்திய கல்யாணி. இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இந்த வெங்காயத்தாளுக்காக இதை நட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் நட்டுருக்கேன். அது அழகாக வந்துட்டுருக்கு. அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் இன்னும் எதுவும் நடவு பண்ணலை. மண்ணை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அடுத்ததாக ஏதாவது நடவு பண்ணணும். கீரைகள் வளர்ந்துட்டுருக்கு. அதில் இதுலேயும் இன்னும் நடவு பண்ணலை. இதில் வந்து கோழி கொண்ட செடி, பருப்பு கீரைலாம் வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து லெமன் கிராஸ். அடுத்ததாக ஒரு நாட்டு செம்பருத்தி செடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கக்கூடிய செடிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம நாற்றுகள் வளர்க்குற இடம் அங்கே இருக்குது. இன்னும் அதெல்லாம் நம்ம தனியாக அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்க்கலாம் நீங்கள் என்னென்ன செடி இருக்குன்னு. இங்கே வந்து புதுசாக வாங்கக்கூடிய செடிகளையும் நான் தோட்டத்தில் விதைக்கிற நாற்றுகளையும் இங்கே தான் வைப்பேன். அங்கே பாருங்கள், காலையில் நல்ல வெயில் இருக்கும். இன்னொரு 2 மணி நேரத்தில் அங்கே வந்து வெயில் குறைஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.